இந்த பொண்ணு இந்த கஷ்டத்தை பொறுத்துக்கணுமா? அவங்க வேலைக்கு போனா தான் ரன் பண்ண முடியும். இந்த காசு இருக்கவங்களுக்கு திரும்ப குறைவான வட்டி, கஷ்டப்படுறவங்களுக்கு அதிகமான வட்டி, மறுபடி அவங்க சிரமத்துக்குள்ள போற மாதிரி. அதுக்கு கூட நம்ம அந்த பிள்ளைக்கு இடம் கொடுக்காத அளவு தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா இது ரொம்ப பெரிய ஆபத்து. இதை வந்து போயிட்டு இவங்களுக்கு உதவுங்க, எங்களுக்கு உதவுங்கன்னு இவங்க போய் எல்லாட்டையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. அரசாங்கத்திட்ட கேட்கறதுக்கு தான் உரிமை இருக்கு. சண்முகம் சார் எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா பொண்ணை சூப்பரா வளர்த்துறீங்க. பட் டெய்லி தைலம் போடாம தூங்கவே மாட்டேன் சார். டெய்லி ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்காக எதை பொறுத்துக்கிறது கஷ்டமா இருக்கு உங்க வேலை சூழல்ல? பல இருக்குதே, எதை சொல்றது சார்? லீவே எடுக்க முடியாதுங்க சார். அது வந்து ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம். நான் கார்மெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 7 மணிக்கு போனேன்னா நைட்டு 9 மணிக்கு கம்பெனிலேருந்து கிளம்புனேன்னா 9:30 தான் வீட்டுக்கு வருவேன். ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அந்த நாள் நான் டேப்லெட் போட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவ ஒரு பொண்ணு. லீவ் கிடையாதா என்ன? ஒரு நாளா லீவ் இருக்குங்க சார். ஏன்னா நான் லீவ் எடுத்தா அந்த வாரம் என் ஃபேமிலி வந்து ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ 1000 ரூபீஸ் எனக்கு கம்மியாயிருச்சுன்னா அந்த 1000 ரூபீஸ்க்கு நான் கமிட்மெண்ட் வச்சிருப்பேன். அந்த கமிட்மெண்ட் என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதான் நீங்க லீவ் அன்னைக்கு வேலைக்கு வந்து அதுக்கு ஒரு பணம் இருக்கு. அப்ப நான் உடம்பு சரியில்லைனா கூட வேலைக்கு போற கட்டாயத்துல இருக்கேன். வேலைக்காக போய் யார்கிட்டயோ நாய் மாதிரி நிக்கும் போது இல்லாத தயக்கம் இப்ப இருக்குன்னா ஆக்சுவலா இதுல என்ன, இப்ப இந்த ஹாலிடே விடுற மாதிரி விட்டு அதுக்கு வந்தேன்னா உனக்கு நான் காசு தருவேன்னு சொல்ற மாடல் இருக்குல்ல, அது ரொம்ப கயமைத்தனமானது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. விடுமுறை உரிமையாக கொடுங்கள், வாய்ப்பு போல தந்து நீ பண்ணுனா உனக்கு எக்ஸஸ் அப்படின்னு சொன்னா இல்லாதப்பட்டவங்க அதை செய்ய தான் ட்ரை பண்ணுவாங்க. இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட பாரு. அம்மாட்ட கொடுங்க. இந்த பொண்ணு இந்த கஷ்டத்தை பொறுத்துக்கணுமா? அவங்க வேலைக்கு போனா தான் ரன் பண்ண முடியும். எங்க அம்மா சொல்லுவாங்க சார், ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், ரெஸ்ட் எடுத்தா இந்த வாரம் 1000 ரூபாய் கம்மியாயிரும். அந்த தாய்க்கு பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இந்த உலகமே தூசி. அப்புறம் வந்து அவங்க வந்து நம்ம வீட்டு முன்னாடி கேட்கல, நமக்கு தானே அம்மாவை தான் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்குங்க சார். இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? அம்மா வந்து கேட்பாங்கன்னா என்ன கேட்பாங்க? லோன் வாங்கியிருக்கேன், கட்டலைன்னா வட்டி போட்டுருவாங்க. அதை நான் சேர்த்து கட்டணும். அதையும் கட்டலைன்னா வட்டிக்கு வட்டி போடுவாங்க. என்ன லோன் வாங்கிருக்கீங்க? வீட்டுக்காவது லோன் வாங்கிருக்கீங்க? இல்லைங்க, அண்ணா கல்யாணத்துக்காக வாங்கியிருந்தோம். இப்ப அந்த அண்ணன் கல்யாணத்துக்காக நீங்க கடன் வாங்கிருக்கீங்க? ஆமாங்க சார். இப்ப அண்ணன் கல்யாணம்னா அவர் அடைக்கலையா அத? இல்லைங்க சார், அவன் வந்து இப்ப தனியா அவன் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு முன்னாடியே அவனுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. அவனுக்கு பொண்ணு வந்ததுன்னா அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான். சாரி, கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்கான். அவன் போய் அவன் ஃபேமிலியாவது ரன் பண்ணட்டும். ஒரு குடும்பம் உடஞ்சு போகாம இருக்க ஒருத்தர் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. தங்கச்சிக்கு அக்காக்கு கல்யாணம் பண்றப்ப அந்த கடனை அண்ணங்க எங்க வீட்டுல அப்படியே கொஞ்சம் உள்டாங்க சார். அண்ணன் வேலைக்கு போக கொஞ்சம் சுத்துவான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறந்துக்கதான் செய்யும். வட்டி வந்து அப்படியே பாதி வருங்க சார். லோன் அமௌண்ட்ல வந்து இப்ப நம்ம 50,000 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா 70,000 கட்டுற மாதிரி இருக்கும். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. காசு இருக்கவங்களுக்கு திரும்ப குறைவான வட்டி, கஷ்டப்படுறவங்களுக்கு அதிகமான வட்டி, மறுபடி அவங்க சிரமத்துக்குள்ள போற மாதிரி. பணம் இருக்கிறவங்க கிட்டதான் இந்த உலகம் அடிமையா இருக்கும். இப்போ அண்ணங்கிட்டையும் சொல்லலாம்ல, நீங்க பேசலாமேமா? சொல்லுவேங்க சார். அவன் வந்துட்டு என்னன்னா இப்ப அவங்க வீட்டு சைடு போயிட்டான். ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க. 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணு இருக்கு. அப்ப 2 பொண்ணு இருக்க இடத்துல இன்னுமே கொஞ்சம் நம்ம சுதாரிப்பால இருக்கணும். ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான், ஏதாவது ஒரு குறை வைக்கிறான். சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏமா நீ தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம இவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சார் என்னால இப்படி யோசிக்க முடியலைங்க சார். எனக்கு யோசிக்கல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி நிக்கிறாங்க. சார் ஒரு நாள் ஆச்சும் எந்த யோசனையும் இல்லாம நைட்டு நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு தோணும் சார். ஸ்கூலில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா கெஸ்ட் லெக்சரராக போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக டியூஷன் எடுக்கிறேன். அப்புறம் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன். என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் பார்க்குறேன். அப்புறம் சென்டருக்கும் நான் போயிருக்கேன். டியூஷன் முடிச்சுட்டு அந்த கையோட சென்டருக்கும் டேரெக்டாக போய் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இதெல்லாம் சேர்த்து பண்ணாதான் எனக்கு ஓரளவு அமௌண்ட் வரும், என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். எல்லா பெரிய விஷயத்துக்கும் பணம் ஆகணும். ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்து ஓரளவு நல்லா சம்பாதிக்க முடியாதா?
இல்லை சார், அங்கே வந்து பேசிக் பே வந்து 6 to 10,000 தான் கிடைக்குது. உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா யாரும் உன் பக்கத்துல வந்து நிக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து நம்ம வீட்டையும் பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், சிஸ்டரை பார்க்கணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அப்புறம் கிராசரிஸ் வாங்கணும். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். அப்போ வந்து வீட்டை பற்றி நான் யோசிக்கணும், என் ஸ்டடீஸையும் பார்க்கணும், தங்கச்சியும் படிக்க வைக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால டெய்லி யோசனையாகவே இருக்கும். நோட்டு தான் சாமி எல்லாம். பட் டெய்லி தைலம் போடாமல் தூங்கவே மாட்டேன் சார். டெய்லி ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா இறந்ததுக்கப்புறம் ரேஷன் கடை போகிறது, அதுக்கப்புறமே வந்து எல்லாமே நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்களேன். ஒரு 10 பிள்ளைங்க வராங்க. ஒரு பிள்ளை ஏதாவது டியூஷனை விட்டு நின்றுச்சுன்னா, ஐயோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த ஒரு செலவு வச்சிருக்கோமே, இந்த பிள்ளை நின்றுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு பசங்களோட அமௌண்ட் இதுக்குன்னு பிரித்து வச்சிருப்பேன். ஏன்னா வந்து மந்த் எண்ட் வரைக்கும் நான் பிரித்து வைக்கணும். இங்க காசு இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகுது. என்னைக்குமே வந்து அப்பா ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னன்னா எதையுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வாங்கணும். அப்பா அம்மா உங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஆக்சுவலாக இந்த பிள்ளை தூங்கிட முடியும். அந்த பிள்ளைக்குள்ள உங்க அப்பா இருக்காரு, அவர் தூங்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் உங்க அப்பா தூங்க சொல்லுங்க, தப்பு இல்லை. அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அவ்வளோத்தையும் நான் செய்யணும்லாம் நினைக்காதீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்னவோ அது செய்யுங்க, உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. உங்க மைண்டுக்குள்ள இருந்து அப்பா தூங்கிட்டாருன்னா நீங்க தூங்கிடுவீங்க. அப்பா பேர் என்ன? சண்முகம் சார். சண்முகம் சார் எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா பொண்ணை சூப்பரா வளர்த்துறீங்க. இந்த நேரத்துல நீ யாரை மிஸ் பண்ற? அப்பா குடும்பத்துக்காக எந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிறீங்க உங்க வேலை சூழல்ல? சார் கால் வலி சார். கால் வலி. ஆக்சுவலி 14 வயசுல வேலைக்கு போயிட்டேன். இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்கிற கம்பெனி, அங்கேயும் ஸ்டாண்டர்ட் வேலை தான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலைக்கு போனேன், அங்கேயும் ஸ்டாண்டர்ட் தான். என்ன கொடுமை சரவணன். ஓரளவு மீடியமான கார்மெண்ட்ஸ்க்கு போனேன். அங்கே வந்து உள்ள ஸ்லிப்லாம் அலௌட் கிடையாது, செருப்பு உள்ளே போடக்கூடாது. ஏசி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அங்கே ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துலேயே காலில் அந்த வெரிகோஸ் நரம்பு சுருள்ற வந்துருச்சு. இப்போ வரைக்கும் 10 நிமிஷம் கூட சரியாக நிற்க முடியாது. ஒரு இடத்துல ஸ்டாண்டர்ட் நின்றோம்னா கால் பேக் பெயின் ஓவராக வந்துடும். ஒரு ரெஸ்ட் ரூமு ஒரு சாப்பிட்டு இருந்துச்சா கூட கால ரத்த ஓட்டம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடக்கிறது. நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கால் 2 கால் நரம்பு அப்படியே பயங்கர வலி எடுக்கும். கண்ணு முழிக்க முடியாது, கால் வலிக்குதுமா அப்படியே தூக்கத்திலே கத்துவேன். இது எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 9 வருஷம். 9 வருஷமா கம்ப்ளீட் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமா. இல்லை இப்படி கேட்கவே எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. 23 வயசு பிள்ளை துருன்னு ஓடுற வயசு. நைட்டெல்லாம் வந்து அழுகும், வேணாம் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு போயிடும். மூத்த பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அது போன வருஷம் இறந்துருச்சு. அது ஒரு பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு இறந்துருச்சு. அந்த பிள்ளையும் பார்த்துக்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியும். இப்போ உங்கள் மாப்பிள்ளை அவர் மருமை அவர் அப்படி என் வீடு மக இறந்தோடனே அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டார். அம்மா இல்லைன்னா வந்துட்டு லைஃபே மாறிடும். எத்தனை வயசு பிள்ளை? 6 வயசு பொண்ணு. ஸோ இப்போ அந்த 6 வயசு பொண்ணை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் அங்கே இருந்தாகணுங்கிற மாதிரி இருக்கு. பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். அப்போ அந்த ஒரு பிள்ளை சம்பாத்தியம் தான். அதனாலயே அந்த பிள்ளை குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. உங்களை யார் பாப்பா நான் கட்டி கொடுத்து போயிட்டா. அதிகபட்சம் அந்த காலுக்குன்னு உங்களால் என்ன பண்ண முடியுது? சுடு தண்ணி வச்சு ஊற்றி காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன் சார். அதுதான். அப்புறம் வீட்டில் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வலியும் இல்லை, அழுதுகிட்டே காலையில் எந்திரிச்சு போயிடும். ரொம்ப மனசு தூக்கமே வராது அந்த பிள்ளைய நினைச்சாலே. இந்த வயசுல இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கும், நிம்மதியே இருக்காது. அவங்க ஏசியில் நிற்கிற சொல்கிறவங்க ஒரு சாக்ஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை சார், அங்கே வேலை பார்த்தவங்க சேலரி கொடுக்கறதே கஷ்டம். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஆக்சுவலாக அந்த கடைக்கு வர கஸ்டமர் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி போகாட்டினாலும் சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க. அதை தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. குடும்பத்துக்காக எந்த கஷ்டத்தை கூட நீங்கள் தாங்கிக்கிறீங்க உங்கள் வேலை சூழல்ல? எனக்கு வீட்டில் இருக்கணும், வேலைக்கு போகாமல். இங்கே நல்லவனா இருக்கிறது எனக்கும் பிடிக்கல சாமி. நான் வீட்டில் இருந்து நான் என்னோட லைஃப் 1 இயராவது என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டில் பண்ணணும். சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஒரு விதம். வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனால என்னோட லைஃப், என்னோட சைல்ட்ஹுட்டோட மெமரிஸ் எதுவுமே நான் கிரியேட் பண்ணல. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லைல்ல. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணது கிடையாது.
எதுவுமே பண்ணாமல் வீட்டு பிரச்சனை வீட்டு இதை சூழ்நிலையவே பார்த்துட்டு என் லைஃப்பை விட்டுட்டேன். தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வலியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். 2.5 வருஷம் நான் வேலைக்கு போகல. அந்த கோயிலில் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டேன். காசு என்னங்க காசு, இனி வரும் நாளைக்கு போ. அப்போ அவள் சொல்லுவா, அம்மா பிச்சை எடுக்கிறாங்க, அம்மா நான் வேலைக்கு போகிறேம்மா, நான் வேலைக்கெல்லாம் நீ போக வேண்டாம்னா. அப்போ தான் பீஸ் வாங்கி வீட்டில் வெட்ட ஆரம்பித்தா. நீங்க என்னெல்லாம் இழந்துட்டதா நினைக்கிறீங்க இப்போ? பாசத்தை இழந்திருக்கேங்க சார். பாசத்தை இழந்திருக்கேன். எங்கள் அம்மானால அந்த பாசத்தை கொடுக்க முடியல. அந்த தாய்க்கு பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது தங்கச்சி. இந்த உலகமே தூசி. நான் ஃபுல் டைம் ஒர்க் போயிடுவேன். எந்திரிச்சோன்னே 9 மணிக்குள்ளே கிளம்பி நான் 9 மணிக்கு கம்பெனியில் இருக்கணும். 8:45 10 மணிக்கு தான் வருவேன். அதுங்களும் அம்மா தூங்கிடுவாங்க. அதனால உன்னை பற்றி நீ யோசிச்சுக்கோ, நீ ஹாப்பியாக இருந்துக்கோ. அப்போ நானே சாப்பாடு போட்டு நானே சாப்பிட்டு நானே தூங்குறதுனால எனக்கு அந்த பாசம் கிடைக்கல. இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட பாரு. இதுக்கு நடுவில் எப்படி இவ்வளவு படிச்சீங்கம்மா? கஷ்டப்பட்டு தாங்க சார் படித்தேன். காலேஜில் உட்காந்துருக்கப்ப மட்டும்தான் படிப்பேன். வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டேன், ஒர்க் போனால் படிக்க மாட்டேன். அந்த ஒரு வருஷம் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை? அவங்க எனக்கு பாசம் கொடுக்கணும், என் கூட இருக்கணும். ஓ, இந்த இதுவுமே அவங்க கூட இருக்கிறதுக்கு தங்கச்சி அம்மா 2 பேருமே என் கூட இருக்கணும். நான் வேற மாதிரி நினைச்சேன். உங்களுக்கு ஒரு மெமரிஸை பில்ட் பண்றதுனா எங்கேயோ வெளில போகணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும், சினிமா போகணும், அந்த மாதிரி ஏதோ சொல்ல போறீங்கன்னு எனக்கு நினைச்சிட்டு இவங்க கேட்டேன். கூட இருக்கணும். அவங்க மடியில் இன்ன வரைக்கும் நான் படுத்து தூங்கினது கிடையாது. ஆனா இவ்வளவு நெருக்கடியில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கோயில்ல நான் இது பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு சொன்னாங்க. இதை வந்து போயிட்டு இவங்களுக்கு உதவுங்க, எங்களுக்கு உதவுங்கன்னு இவங்க போய் எல்லாட்டையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. அரசாங்கத்திட்ட கேட்கறதுக்கு தான் உரிமை இருக்கு. ஒரு பொண்ணு 1 வருஷம் எனக்கான வாழ்க்கை வேணும்னு கேட்டதுல வேற எந்த விஷயத்தையும் சொல்லலை. அம்மா மடியில படுத்துக்கணும், அதுக்கு கூட நம்ம அந்த பிள்ளைக்கு இடம் கொடுக்காத அளவு தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா இது ரொம்ப பெரிய ஆபத்து. இப்படி ஒரு தமிழ்நாடு இருக்கு.